வாலிப பிள்ளைங்க அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது வாலிபர்களுக்குள்ளே என் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவாராம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுத்தீங்களோ இல்லையோ அந்த கர்த்தரை கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. வேத வசனத்தை படிக்கிறதுனால வந்த பெனிஃபிட் இதுதான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒரு தீமை வருதுன்னா கூட அவள் வாழ்க்கையில் அப்படி திடீர்னு அந்த மாதிரி பிரச்சனை வளர்ந்தோடனே நாங்கள் ரொம்ப யோசித்தோம், பயந்து போனோம். ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படியா, என்ன ஆண்டவர், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற பொழுது தான் கர்த்தர் என்ன சொன்னார், இல்லை நீ இப்போ என்ன செய். நிறைய நேரங்களில் நமக்கு அந்த நெருக்கம் வருகிற பொழுது தான் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர்கிட்ட வருகிறோம் இல்லையா? ஏதாச்சும் போராட்டங்கள், ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் ஆண்டவர் நம்ம செய்கிறோம். அப்படி இல்லை, நாம் எப்பொழுதும் அவர் வேதம் அவர் சொல்கிறார் பாருங்க, நம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு, இதுவரைக்கும் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று சொன்னேன், இனி நான் அப்படி சொல்லுவதில்லை, இனி நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னார். கைகளை தட்டி நம்ம அப்பாவுக்கு தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேரத்தில் வேகமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். சரி, எடுத்தவங்க ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம். நான் இன்னைக்கு கொஞ்சம் வசனங்களை சொல்லி தான் உங்களிடத்தில் நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5 to 8 வரைக்கும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அடுத்த வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருக்கிறேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்க திரளாய் விதைக்கிறீர்கள், ஆனால் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்களா? நீங்க அதிகமாக பிரயாசப்படுறீங்க, ஆனால் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் என்ன இல்லை உங்க வாழ்க்கையில இல்லை. நிறைய காரியங்களை நீங்க முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் அதில் எல்லாவற்றிலும் நீங்க என்ன செஞ்சிடறீங்க, தோற்று போயிடுறீங்க. ஸோ ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டுதான் இந்த சபைக்கு அவர் பேசும்படி என் உள்ளத்தில் ஏவிதனபடினாலே நான் பேசுகிறேன். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வருமானங்கள் எவ்வளவுதான் வருமானம் எடுத்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் அது கையிலே நிற்காது. செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒன்று மருந்து மாத்திரைகளுக்கு இல்லையா, மருத்துவங்களுக்கு போய்கொண்டு இருக்கும். இல்லை என்று சொன்னால் தேவையில்லாத ஏதோ ஒரு இழப்பு வந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம எவ்வளவு தான் நம்ம நினைப்போம், சம்பளம் கூடிருச்சு, நிறையா கவர்மெண்ட் ஸ்டாஃபு கூட என்னிடத்துல பேசுவாங்க, நிறையா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பேசுவாங்களாம், சொல்லுவாங்க, எவ்வளவோ எத்தனை லட்சங்களை நாங்கள் எடுத்தாலும் எங்கள் கைகளில் அது நிற்பதில்லை, பொத்தல் பையில் போடுகிறது போல அது போகிறது. ஸோ இந்த வார்த்தையை தியானித்து அப்படியே வாசித்து வருகிற பொழுது தான் 8வது வசனத்தில் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். ஆலயத்தை கட்டுங்கள். ஆலயத்திற்கென்று ஒரு மகிமை இருக்கிறது இல்லையா? தேவன், நம்ம பழைய ஏற்பாட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் முதலாவது அவர் கூடாரங்களிலே அவர் வாசமாக இருக்கிறார் இல்லையா? மோசேட்ட சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஒரு கூடாரங்களை ஆரோனை நியமிக்கிறார், நல்ல ஒரு ஆசாரியனாக. இந்த கூடாரத்திலே தம்முடைய மகிமையை அவர் இறக்குகிறார். அங்கே அந்த கூடாரத்துக்குள்ளே போகிற பொழுது அங்கே பயந்து நடுங்கி போக வேண்டியிருக்கிறது. அந்த கூடாரத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால், ஆசாரியன் போவான் என்று சொன்னாலும், வருஷத்தில் ஒரு தடவை போனாலும் இந்த ஆசாரியனுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா, பாவம் இருக்கக்கூடாது.
இந்த ஆசாரியன் மேல எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. ஒரு ஆசாரியன் கூட தேவ சமூகத்தில் போகிற பொழுது அவன் நடுநடுங்கிதான் உள்ளே போவான். ஏனென்றால் தேவ பிரசன்னம் அப்படிப்பட்டது. கர்த்தர் சொன்னார், சீனாய் மலையில நான் இறங்குகிறேன், அந்த மலையை சுற்றிலும் யாருமே இருக்கக்கூடாது, மிருக ஜீவன் கூட அங்க வரக்கூடாது. ஏனென்றால் அவருடைய மகிமை அவ்வளவு பெரியது. அவர் மகிமையுள்ள தேவன். அவரை நாம் சந்திக்கிற பொழுது அவர் நம்ம அருகில் வருவோம் என்று சொன்னால் வேதத்தில் அநேகரை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உயரமும் உன்னதமான அந்த தேவனை என் கண்கள் கண்டது. அவரை கண்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசி புலம்புகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தாலும் தேவ பிரசன்னம் அவனுக்கு முன்பதாக வருகிற பொழுது அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுகளை உடைய மனுஷனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாம். அவருடைய கண்கள் சுத்த கண்கள். அவர் பரிசுத்தமுள்ள மனுஷர்களை தேடுகிறார், பரிசுத்தமுள்ள இருதயங்களை தேடுகிறார். பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை கூப்பிடுகிற மனுபுத்திரர்கள் உண்டோ என்று சொல்லி அவர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஆலயத்தின் மகிமை மிக முக்கியமானது. ஆலயத்துக்குள்ள போகிற பொழுது, அதாவது அந்த ஒரு ஆசாரியன் உள்ள போகிற பொழுது கூட அந்த ஆசாரிய இடுப்புல கயிறை கட்டி தான், ஒரு ஒரு மணியை கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா அந்த ஆசாரியன் மேல ஏதாவது ஒரு குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால், பாவம் காணப்படும் என்று சொன்னால் அவனை அந்த இடத்திலே அவன் மரித்து போவான். அப்படியே ஆட்டி பார்ப்பாங்க வெளியில இருந்து. ஆசாரியர்கள் உள்ள போயிடுச்சோம்னா வருஷத்தில் ஒரு தடவை பிரதான அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது கூட அப்படியே அந்த கயிறை ஆட்டி பார்ப்பாங்க, உள்ள அவருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லிச்சு. அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்க கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தான் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்கு நீ சொல்லு என்று சொல்லி ஆழமாய் கவனித்து பாருங்கள். என் தேவ ஆவியானவர் உங்க கூட பேசுவார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இருப்பது போல இருக்காது. இனி உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை உங்களுக்குள் காணப்படுகிற பொழுது பாருங்க, என் மகளமே சாட்சி சொன்னாங்க, அந்த வார்த்தை உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவளுக்குள்ள காணக்கூடிய அந்த வல்லமைகள். ஆமென். காலேஜில் போகிறப்போ சும்மா இருக்க மாட்டா, யாருக்கிட்டையாச்சும் என்ன செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, இயேசு குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை நான் பேச கேட்டு இருக்கிறேன். அநேக சாட்சிகளை கேட்கிற பொழுது எனக்கு மிகுந்த பயமா இருக்கும், ரொம்ப திகிலா இருக்கும். ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய சாட்சிகள். இன்னைக்கு மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அடிமையா இருக்கிறாங்க. தங்கள் சரீரங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கேம்ல நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க. நம்ம நினைப்பு, நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம மொபைலை தானே கொடுத்துருக்குறோம். ஏங்க, சாதாரணமா ஒரு பைபிள் ஆப்பை நான் ஒரு நாள் இன்ஸ்டால் பண்ணி அந்த பைபிள் ஆப்பை ஓப்பன் பண்ணுகிற பொழுது அந்த பைபிள் ஆப்புக்கு கீழே என்ன வருது அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அதில் அருவருப்பான காரியங்களை கீழே கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைகள் கேம் விளையாடுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் உள்ள போகிற பொழுது அந்த அருவருப்பும் உள்ளே வருகிறது. அவருடைய கண்களில் அதை காண்கிற பொழுது அவருடைய சரீரம் மாசுபடுகிறது. பிசாசானவனுக்கு மிக முக்கியமான வழியை அது வகுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்குமா? கண் மிக முக்கியமானது இல்லையா? கண்களால் தானே ஏவாளுக்கு பிசாசு என்ன செஞ்சான்? அவளை வஞ்சிக்கிற பொழுது அந்த பழத்தை காண்பித்து அவன் சொல்றான் பாரு, அதை பார்ப்பதற்கு அது அவ்வளவு அருமையா இருந்ததான். இச்சிக்கிறது போல சத்துரு தந்திரமாக கிரியை செய்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வாலிப மகளை குறித்து ஒரு முறை ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஐயா, என் மகள் என் அறையை விட்டு வெளியே வருவதில்லை. அந்த அறைக்குள்ள போவதற்கு என்னால் முடியாது. போனா என் மகள் என்ன செஞ்சோம், என்ன அடிச்சே கொண்டுருவாங்கிறாங்க. பெத்த தாய் உள்ள போறதுக்கு பயப்படுறாங்க. இந்த கேமுக்கும் மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையா இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ள நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அறியாம ஒரு எரிச்சலும் கோபமும் வரும். கீழ்ப்படிதல் இருக்காது. இன்னைக்கு கேம்லாம் பார்க்குறோம் இல்லையா? கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
வெட்டுனா ரத்தம் வரணும், சுட்டா ரத்தம் தெறிக்கணும். இதெல்லாம் என்ன தெரியுமா? இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். ஒரு தாயார் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து, அதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த மகனுக்கு எக்ஸாம், +2 எக்ஸாம் எழுதுவதற்கு அந்த மகனை அவங்க படிக்க சொன்னா புக் அப்படி பக்கத்தில் இருக்குது. அவங்க அப்படி வீடியோ எடுக்கிறாங்க. அவன் ஒரு சேர்ல அப்படி வளைஞ்சு குனிஞ்சு உட்கார்ந்து அப்படியே கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த புக்கை திறந்து கூட பார்க்கவில்லை. இந்த தாயாருக்கு அதுல சறுக்கி விழுந்து அவங்க மண்டையில் அடிபட்டு ரத்தம் வருது. இவன் என்ன செய்கிறானா, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே கேம் விளையாண்டுட்டு அப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்து திரும்ப மழையபடி என்ன செய்யறான், கேம் விளையாடுறான். எத்தனையோ வாலிபர்கள், அதாவது கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை குறித்து நான் சாட்சி கேட்டிருக்கிறேன். அடிமையாகிறான். உங்கள் நேரங்களை பிசாசானவன் தந்திரமாக அவன் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நேரமும் அது பொக்கிஷமானது. நம்ம விடுகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் திரும்ப கிடைக்காது. உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தாண்டி போகிற பொழுது அதை மறுபடியும் நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் விசேஷித்த நாளாக இருக்கும் உங்க வாழ்க்கையில. தேவன் உங்க கூட இருப்பார் என்று சொன்னால், அவருடைய கற்பனையை நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் இடைபடும்படி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மகிமையுள்ள அந்த தேவன் கூடாரத்திலே அவர் வாசம் செய்கிறார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், சாலமோனிடத்திலே வந்து அவர் பேசுகிறார் இல்லையா. ராஜா தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு விருப்பம் இல்லை, ஆலயத்தை கட்டணும். என் தேவனுக்கு நான் எப்படியாவது ஆலயத்தை கட்டிவிட வேண்டும். இந்த விருப்பம் வந்தது யாருக்கு என்று சொன்னால் தாவீதுக்கு. தாவீது தேவனை நம்பி நின்றவன். நேற்றைய தினத்தில் நான் பேசினேன். கோலியாத்தை மேற்கொள்ளுகிற பொழுது தைரியமாக பேசினான் இல்லையா. நீயோ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று வைராக்கியமாய் பேசினவன். இப்படி பேசினவன் கூட, அபிஷேகம் பெற்றவன் கூட, மேல் மாடியில் நின்று இருக்கிற பொழுது பாருங்க, அவனுக்குள்ள இச்சை வந்தது. அவன் கண்களினால் பிசாசானவன் அவன் சரியத்துக்குள் இறங்கினான். பாருங்க, பத்சேபாளிடத்திலே அவன் பாவம் செய்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. அது மாத்திரமல்ல, அவன் அதை தாண்டியும் அடுத்த பாவத்துக்கு அவனை கொண்டு சென்றது பிசாசு. தன்னுடைய படை தளபதியாக இருந்த, தன் நம்பிக்கையாக இருந்த, தன்னை எஜமான் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்த அந்த விசுவாசியை தந்திரமாக படையின் முன்பு அனுப்பி அவனை கொலை செய்தான் தாவீது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். யோசித்து பாருங்க, பிசாசு தந்திரம் உள்ளவன். ஆகவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லோரிலும் பெரியவர் என் இயேசு ஒருவரே. வேதத்தில் யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, எல்லாரை காட்டிலும் எத்தனை தீர்க்கதரிசிகளை கொண்டு வாங்க, இயேசுவே தன் வாயினால சொன்னார். ஆபிரகாமிலும் பெரியவர், ஆபிரகாமை நான் கண்டேன் என்று சொல்கிறார். ஆபிரகாமிலும் பெரியவர் என்று சொல்லுகிறார். யோனாவை குறித்து பேசுகிற பொழுது யோனா தீர்க்கதரிசியை காட்டிலும் நான் பெரியவர் என்று என்ன இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஜனங்கள் மனம் திரும்பின உடனே யோனா தீர்க்கதரிசி அவன் பேசுகிறான். ஜனங்களை எச்சரித்த உடனே ஜனங்கள் மனம் மாறுகிறாங்க. இது இவனுக்கு பிடிக்கல இல்லையா. எலியாவை குறித்து பேசுகிறாங்க. எலியாவுக்கு தேவன் வல்லமையை கொடுத்தார். வானத்திலிருந்து அவன் பேசின அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். அக்கினினாலே பதில் கொடுக்கிறவன் அவன். ஆனாலும் தன்னை அழைத்து வரும்படி ராஜா 50 பேர் அனுப்புகிறான். இவனுக்குள்ள பயம் வருது. பயம் என்பதும் அவிசுவாசம். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள பயம் வருது. மாறாக என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு 50 பேர் கூப்பிட போறாங்க இல்லையா, மலையில ஏறி, ஐயா உங்களை ராஜா கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு சொல்ல போனவங்களை இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவர்களை அழித்து போடுகிறான். திரும்ப 50 பேர் அனுப்புறாங்க, அவங்களை அழித்து போடுகிறான். திரும்ப 50 பேர் அனுப்புறாங்க. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, தூதன் பக்கத்துல தட்டி சொல்றாரு, ஏலியா பயப்படாத போ. எலிசாவை குறித்து பார்க்கிறோம் இல்லையா, முட்டை தலையா ஏறி போ அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துடுது. வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் காட்டுக்குள்ள வந்து கரடியை வர வச்சு என்ன செஞ்சிட்டாரு, வாலிப பிள்ளைகளை தூக்கிட்டு. அதனால தான் இயேசு சொன்னார், ஹல்லேலூயா,
இயேசு பிதாவின் சாயலுக்கு ஒப்பாக இந்த பூமிக்கு வந்தார். பிதா என்ன செய்கிறாரோ அதையே குமாரனும் செய்கிறாராம். பிதா எப்படிப்பட்டவர் என்று காண்பிக்கும்படிதான் தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அழைத்தார். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும் எதற்காக தேவன் அழைத்து இருக்கிறார்? தேவனை பிரதிபலிக்கும்படிக்கு, பிதாவுடைய சாயலை நாம் காண்பிக்கும்படிக்கு. பவுல் சொல்லுகிறார், நாம் அவருடைய ரூபத்துக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறோமாம். மேலும் நீங்கள் மன்னானுடைய சாயலை அணிந்து கொண்டது போல அந்த விண்ணானுடைய சாயலையும் அணிந்து கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் அந்த பரிசுத்தம் கூடணும், மகிமையின் மேல் மகிமை நம்ம சரீரத்தில் அது உண்டாயிட்டே இருக்கும். நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சுகள், ஆட்சி எல்லாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டுமாம். சீஷர்களை பார்க்கிற பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, நீனும் இயேசுவில் ஒருவனோ, உன் பேச்சும் உன் நடையும் அவரை போல இருக்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்ல முடியுமா? எப்ப நீ ஒரு கிறிஸ்தவன் சொல்லி சொல்ல முடியுமா? இயேசுவை அப்படியே உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கறது போல இருக்குன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டுமா பாருங்க. ஆலயத்தில் உள்ள மகிமையை குறித்து நான் மீண்டும் பேசுகிறேன். ஆலயம் மகிமையானது பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன முடிவு பண்றாரு? தாவீது எவ்வளவோ விருப்பப்படுறான். பல கனவுகள் அவனுக்கு தான் இருந்தது. ஆலயத்தை எப்படி கட்டணும், என்ன மாதிரி அமைக்கணும், பலிபீடங்கள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் அவன் திட்டம் போட்டாலும் அவனால் அதை செய்ய முடியல. ஆண்டவரிடத்தில் பேசுகிற பொழுது கர்த்தர் எப்பவுமே ரொம்ப, நம்ம அப்பா ரொம்ப ஜெனுனா உள்ள ஒரு தெய்வங்க. நம்மளை குற்றப்படுத்த மாட்டார், மற்றவங்க முன்னாடி நம்மளை பிடிச்சி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தாவீதுகிட்ட சொல்றாரு, நீ இந்த ஆலயத்தை கெட்ட மாட்டா, ஏன்னா உன்னுடைய கைகள் ரத்தம் படிந்து இருக்கிறது. இவ்வளவுதான் சொன்னார். அவருடைய பாவத்தை எங்கேயுமே தேவன் குற்றம் சாட்டவில்லை. நம்முடைய பிதா அவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, சாலமன் ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தை கட்டுகிற பொழுது 2 நாளாகமம் எடுங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும் யாரை எடுத்தவங்க வாசிங்க பாப்போம். மைக்கில் வாசிங்க சார். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாததா இருந்தது. அக்கினி இறங்கியதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமன் வாசிங்க சார். 20,000 மாடுகளையும் 20,000 மாடுகளையும் 1,10,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு அடுத்து இதுல வாசிங்க. அது 14 வாசிங்க. 14, 15, 16. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க சார். 16. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். கர்த்தர் சொல்றார், இந்த ஆலயத்துக்குள்ள நான் என்னாலும் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயமும், எப்படி அவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. அவருடைய இருதயம் அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கும். சாலமன் நீங்க அதை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக ஜெப குறிப்புகளை ஆண்டோட்ட முன்வைப்பான். ஒரு புறஜாதி மனுஷன் கூட இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவன் மனம் திரும்பி அவன் ஜெபிக்கிற பொழுது
அதற்கு பதில் கொடுத்தருளும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணியிருப்பான். ஆண்டவர் எல்லா விண்ணப்பத்தையும் கேட்பார். கடைசி அந்த ஆலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுறப்ப பாருங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் என்ன செய்கிறாங்க, பலியாக கொடு. பலிபீடம் தாங்க முடியலன்னு இருக்கு. அது 1 ராஜாக்களில் போய் எடுத்தோம்னா இருக்கும். பலிபீடமே தாங்காதான், ஊர் முழுதும் ரத்தாரா ஓடுது. அவ்வளவு ரத்தம், அவ்வளவு பலிகளை அங்கே செலுத்தினாங்க ஆலயத்தில் மகிமை இறங்கும்படிக்கு. ஆனால் என் இயேசு, என் தேவன் அந்த இடத்துல அவங்க பலி செலுத்தினதால் அல்ல, எனக்கு ஆவியானவன் நினைச்சுக்கிறேன், அவன் வேண்டிக் கொண்ட காரியம் என் தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்க, தேவல அந்த ஆலயத்தை கட்டினார் சாலமன். சாலமன் ஞானத்தில் மிக சிறந்தவர் இல்லையா? அந்த ஞானத்தை பார்ப்பதற்கு எத்தனையோ ராஜாக்களும் ராஜ ஸ்திரீகளும் வந்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஆலயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆலயம், அது மகிமையாய் பேசினாலும் சாலமன் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனுஷன், அவனுடைய அரசாட்சியிலே அந்த தேசம் முழுதும் அமைதலாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமைதலாய் இருந்த உடனே இவர் என்ன செய்யலை? இவர் சும்மாவே இருக்கலை. இவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு பெண்களை, அழகுள்ள பெண்களையா திருமணம் பண்ண ஆரம்பிச்சார். எத்தனை எத்தனை மனைவிகள் அவருக்கு? 1000 மனைவிகள். எப்படிங்க பார்த்தீங்களா? இதே டியூட்டியாக அலைஞ்சிட்டார் மனிதன். எனக்கு நேரம் இல்லை, நான் சும்மா இருக்கிறேன், நான் அமைதலாக இருக்கேன், நேரம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா உடனே இன்டர்நெட்டுக்கு போவோம், மொபைலுக்குள்ள போய் உட்காந்துவோம் இல்லையா? சும்மா ஒரு சமையலில் ஒரு குறிப்பை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து புரட்டி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்கள் நேரத்தை ஃபுல்லாக அது எடுத்துரும். உங்கள் நேரத்தை திருடுகிறவன் பிசாசானவன். ஏதோ ஒரு சீரியல், ஏதோ ஒரு விஷயம் சும்மா லைட்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அடிமைத்தனத்தில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறானா? இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு மகள் இன்ஸ்டாகிராமில் ஒரு சகோதரி எனக்கு அடிக்கிறாங்க. அவங்க இஸ்லாமில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, ரொம்ப பயபக்தியாக, அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, வாலிப பிள்ளை, படிப்பு முடிச்சிருச்சு. அடுத்து ஜாபுக்காக அந்த மகள் காத்து இருக்கிற பொழுது இந்த மகள் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி, இந்த பையனை தான் நான் திருமணம் பண்ணுவேன், இன்ஸ்டாவில் நான் பார்த்துட்டேன், எனக்கு இன்ஸ்டாவில் இருக்கிற இந்த பையன் தானே தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 6 மாதம் தொடர்ந்து அவங்க தாயாரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கணும். இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த பையனை தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது வைராக்கியமாக பேசி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த தாயாருக்கு என்ன செய்யன்னு தெரியலை. அவங்க யூடியூப்பில் என்னுடைய செய்திகளை கேட்டு, அந்த டெலிவரன்ஸ் விடுதலை ஆகக்கூடிய அந்த காரியங்களை கேட்டு எனக்கு அவங்க மொபைலில் என்னோட தொடர்பு கொண்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த மகள்கிட்ட கொடுங்க, நான் ஒரு நிமிஷம் அந்த மகள்கிட்ட நான் பேச ஆசைப்படுறேன், நான் பேசுகிறேன்னு சொன்னேன். அப்போ அந்த மகள்கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்த பொழுது நான் கேட்டேன், பாப்பா உனக்கு அந்த இன்ஸ்டாவில் உள்ள அந்த பையன் தான் ரொம்ப பிடிக்குமா? அந்த பையனாக திருமணம் பண்ண போறியா? ஆமாம் அங்கிள், நான் அந்த பையனாக திருமணம் பண்ணுவேன், யார் என்ன எதுவும் கம்பல் பண்ணக்கூடாது, எனக்கு அந்த பையனை தான் பிடிக்கும். அப்போ எனக்கு ஆவியானவர் என் இருதயத்தில் ஏவுகிறாரு, அந்த பையனோட பேரை கேளு. அந்த பிள்ளை லவ் பண்ணுதுல்ல, அந்த பையனோட பேரை கேளு. நான் உடனே அந்த பாப்பாட்ட கேட்குறேன், பாப்பா அந்த பையனோட பேர் என்னம்மா? அந்த பாப்பா அப்படியே காமாகுது. அந்த பொண்ணால் எதுவுமே பேச முடியலை. பாப்பா அந்த பையனோட பேரை சொல்லு. அந்த பேரை சொல்லுங்கிற பொழுது ஆவியானவர் எனக்குள்ள ஒரு ஃபோர்ஸை உண்டு பண்ணுகிறார். நீ அதிகாரத்தை செயல்படுத்து. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் அந்த பையனோட பேரை சொல்லு அப்படிங்கிறேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அங்கிள் நீங்கள் பேசுகிறப்ப தான் அந்த பையன் என் காதில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிச்சு. உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒரு பையனே கிடையாது. அந்த இன்ஸ்டா மூலமாக ஒரு மாயமான வலையிலே பிசாசு அந்த மகளை சிக்க வைத்திருந்தான். அவங்க ரொம்ப போராடினாங்க. அந்த மகளுக்கு பேசுகிற பொழுது அவங்க வீடியோ காலில் வருவாங்க. அந்த மகளுடைய வாய் அப்படியே கோணி அப்படியே பின்னாடி இழுக்கும், கை காலம் இழுக்கும். அந்த பிசாசு சொல்லி, நீ கண்டுபிடிச்சிட்டியே, என் இடத்துல சொன்ன, நீ கண்டுபிடிச்சிட்டியடா, உன்கிட்ட பேச விடக்கூடாது, நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். அந்த அம்மாவை வந்து திட்டுது, உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்,
அவன் நான் சொன்னேன், மாட்டிக்கிட்டால அப்புறம் என்ன, அந்த மகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட பிசாசே, உன் தந்திரங்கள் இனி அந்த மகள் மேலே பலிக்காது, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுன்னு சொன்ன உடனே அந்த மகளை விட்டு அந்த பிசாசு வெளியேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலத்தை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காலத்தையும் சூழ்நிலை நம்ம பார்க்கணுமா? எப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நான் அநேக முறை என்னுடைய பிரசங்கத்தில் நான் சொல்லுவதுண்டு, நீங்க எங்கேயோ வெளிதேசத்தில் இல்ல ஃபாரின் கண்ட்ரில அந்த கலாச்சாரங்கள், அங்க நடக்கக்கூடிய அந்த கிரியைகள் அங்கதான் இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னது வெளி தேசத்தில் நீங்க கேள்விப்படலாம், அது ஒரு நாள் இந்தியாவுக்கும் வரும். இந்தியாவுக்கு வந்து உங்க ஸ்டேட்டுக்கு வரும், உங்க ஸ்டேட்டுக்கு வந்து உங்க ஊருக்கு வரும், உங்க ஊருக்கு வந்து உங்க தெருவுக்கு வரும், உங்க தெருவுக்கு வந்து கடைசியாக அது உங்க வீட்டுக்குள்ளேயே வரும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா? எத்தனையோ வாலிப பிள்ளைகள் சிக்கி இருக்கிறாங்க. பொல்லாத ஆவிகள், பிசாசு தந்திரமாய் செயல்படக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். வாலிப பிள்ளைகளை ஜாக்கிரதையாக நாம் கவனிக்க வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. எதை கற்றுக் கொடுத்தாலும் சரி. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கலாம், நீங்களும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். அதெல்லாம் பிள்ளைங்க நல்லா படிச்சு என்ன செஞ்சுறாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க இந்த ஜெனரேஷன் நல்ல ஞானம் இருக்கு. அதுக்கு கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நான் துதிக்கிறேன் அவரை. இந்த ஜெனரேஷன் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்பா வந்து அதை கொடுத்துட்டு இருக்கிறார் ஞானத்தை பிள்ளைகளுக்கு. ஆனா கிறிஸ்து இயேசுவை நீங்க ஊட்டி வளர்க்குறீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். நீங்க தாயாரா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், உங்ககிட்ட கர்த்தர் பேசி கொண்டே இருக்கிறார். ஆழமாய் சத்தியத்தை கவனிங்கள். சத்தியத்தை கவனிக்கிற பொழுது இல்லையா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வார்த்தையை கேட்கிற பொழுதே விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. வசனத்தை கேட்கிற பொழுதே உங்கள் இருதயத்தில் இருக்கிற இந்த பொல்லாத கிரியைகள் வெளியேறும். சரியான சத்தியத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் அதிசயமான காரியங்களை செய்வார். பாருங்க, ஆலயம் மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரமும் மிக முக்கியமானது. நான் வருகிறேன் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. அப்ப சாலமன் என்ன பண்றாரு? அற்புதமா ஆலயத்தை உருவாக்கிட்டார் இல்லையா? ஆலயத்தை மிக அருமையா பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார்? பாவத்துக்குள்ள விழுந்துட்டார். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆலயத்தில் வந்தாதான் ஆலயத்தை கண்டா ஒரு நடுநடுக்கும், ஆலயத்துக்குள்ள வந்து அப்படி வரணும், எல்லாமே ஓகே. ஆனா இதற்கு பிற்பாடுதான் என் தேவன் ஒரு திட்டத்தை வகிக்கிறார். என்னுடைய பிரமாணங்களை, என்னுடைய கட்டளைகளை மனுஷனுடைய இருதயத்திலே நான் இனி எழுதுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்திலே, இருதயம் என்கிற பலகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை, கற்பனைகளை நீங்கள் எழுதி கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறது. வார்த்தை இருக்கணும் உங்க இருதயத்துக்குள்ள. வசனத்தினால நீங்க அதை நிரப்பணும். உங்க குடல்களை நிரப்ப வேண்டும், வார்த்தையினால நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் என் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஆலயத்தை பார்த்து சொல்லுகிறார் இல்லையா, அந்த ஆலயத்தை இடித்து போடுங்க. ஆலயத்தை குறித்த மிகப்பெரிய பெருமைகள் இருந்தது. ஆசாரியர்கள் மிகப்பெரிய பெருமையாக பேசுவாங்க. இயேசு சொன்ன இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் நான் இதை எழுப்புவேன், கட்டி எழுப்புவேன். 3 நாள்ல. அவங்க சொல்றாங்க இதை கட்டுறதுக்கு 42 வருஷங்கள் 43 வருஷங்கள் ஆகினதே. இயேசு சொன்னார் 3 நாளில் நான் எழுப்புவேன். வேதம் சுட்டி காண்பிக்கிறது அவர் மரித்து உயிர்த்தெழுவதை குறித்து அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி. ஆனால் அவர் தம்முடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னாராம். இயேசு எந்த ஆலயத்தை சொன்னார்? தம்முடைய சரீரமாக ஆலயத்தை அவர் சொன்னார். எடுத்து வேகமாக இன்னொரு காரியத்தை நம்ம சொல்லிக்கொண்டு முடிக்காது. மனாசே என்கிற ஒரு மனுஷன் 2 நாளாகமும், அதே 2 நாளாகமத்துக்கு வாங்க, 33ஆம் அதிகாரம். இந்த காரியங்களை நீங்க எடுத்து தியானிச்சு பாருங்க. ஆவியானவர் உங்க கூட பேசுவார். இன்றைக்கு நீ வீட்டில் போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடங்களை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் தியானிச்சு பாருங்க. மனாசே இல்லையா, மனாசே என்கிற ஒரு மனுஷன், ஒரு ராஜா. 12 வயசுலேயே இவன் ராஜாவாக அவன் அபிஷேகிக்கப்படுகிறான், தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். 55 வருடம் அவனுடைய அரசாட்சி அமைதலாக இருக்கு. அல்லேலூயா. எங்கெல்லாம் அந்த இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் மனுஷன் எங்க போறான்? பாவத்துக்கு தான் போறான்.
ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நெருக்கம், ஏன் என் வாழ்க்கையில போராட்டம்? நான் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதிகமாய் பிரசங்கிப்பது உண்டு. ஏங்க, வில்லை இல்லைன்னா ஹீரோவுக்கு வேல்யூவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? வில்லம் வரணுங்க. உங்க வாழ்க்கையில வில்லம் வரணும், உங்க வாழ்க்கையில பிசாசு வரணும், சத்துரு வரணும். ஆனால் நீங்க அதை துரத்தி அடிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு என்கிற இந்த தேவனுடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வில்லன் இல்லைன்னா ஹீரோவுக்கு எப்பவுமே வேல்யூ கிடையாது. பிசாசு இல்லைன்னா இயேசுக்கு கூட வேல்யூ கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தேவன் தமக்காகவே அவர் உண்டாக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. படைக்கப்பட்ட யாவும் தம்மாலேயே தமக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறதா. சகலமும் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் இந்த தேவனை அறிந்து அவரை இடைவிடாது நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம அப்பப்போ துதிச்சுட்டே இருக்கிறோமா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்க ஆண்டவரை துதித்து பாருங்க. சின்ன சின்ன விஷயத்தில் துதித்து பாருங்க. சின்ன காரியத்தில் ஒரு சின்ன அற்புதத்துக்கு நீங்க துதித்து பாருங்க. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க. உங்க ஜெபம் அவருக்கு தெரியுங்க, உங்க விண்ணப்பம் அவருக்கு தெரியும். உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் உதட்டுக்கு வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் என்ன என்பதை உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறாராம். நீங்க இங்க இருந்து அப்படியே பேசுறதுக்குள்ள உங்க பரம தகப்பன், உங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். எப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது ஒரு நல்ல தகப்பனுக்கு தெரியும் இல்லையா? ஒரு தகப்பனா அந்த இடத்துல இருக்கிறீங்க, ஒரு தாயா இருக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஒரு 4 வயசு பிள்ளையா இருக்கு, ஒரு 3 வயசு பிள்ளை, அந்த பிள்ளை கையில கத்தியை கொடுத்து ஏதாவது வெட்டுன்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? அந்த பக்குவம் வரதுக்கு காத்திருப்பீங்க. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருப்பது அது தாமதமாகுவதற்கு இதுதான் காரணம். நாம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விட வேண்டியிருக்கும், ஏதோ ஒன்றை நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். அது நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இன்னும் வரவில்லையே, காரணம் என்ன, என்ன நான் என்னவாய் உருவாக்கி கொள்ளட்டும், எனக்குள்ள காணக்கூடிய குறைவுகள் என்ன, ஆவியானவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் உங்கள் இருதயத்தில் உணர்த்துவாராம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மனாசே என்கிற இந்த மனுஷன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, வேகமா எடுத்து வாசிங்க சிஸ்டர். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 4 ஒரு 7 வசனம் வரைக்கும் வாசிங்க. எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளை எல்லாம் பலிபீடங்களை. இது ஆழமா கவனிங்க. இவனுடைய நாட்கள்ல ஒரு அமைதல் இருக்குது. அற்புதமான தேவாலயம் கட்டப்பட்ட இந்த ஆலயத்துல இவன் என்ன பண்றான் பாருங்க. வானத்தின் சேனைகளை, அதாவது தூதர்கள், நிறைய தூதர்கள், அதாவது வானத்தின் சேனைகள்னா விழுந்து போன தூதர்கள். ஹல்லேலூயா. தேவன் தள்ளின பொழுது லூசிபர் பிசாசு என்ன பண்ணான்? ஒரு கூட்டத்தையே அவன் கீழே இழுத்துட்டு வந்துட்டான். மூன்றில் ஒரு பகுதியை இழுத்துட்டே வந்துட்டான். தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருந்தான். இன்னைக்கு அந்த ஆவிகள் தான் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்யும். அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பின அந்த பிசாசுகளை குறித்து பேசுவாங்க. அங்கே அநேக பிசாசுகள் இருந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். என்னுடைய ஊழியத்தில் நான் பார்க்கிற பொழுது அநேக பிசாசுகள் உள்ள இருக்கிற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்யும். அசுத்தாவிகள் விதவிதமா இருக்கு. நம்ம நினைப்போம் அசுத்தாவிகள் பயங்கரம், நம்மளை பயமுறுத்தி ஏதோ நம்ம முன்னாடி நின்று, அப்படித்தான் கிடையாது. நம்முடைய குணங்கள் தான் பிசாசு. அல்லேலூயா. உங்கள் குணங்கள் தான் பிசாசு. சில இடத்துல பெருமை இருக்கும், சில இடத்துல கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், தற்பெருமை இருக்கும். ஆண்டவருக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் உண்டு இல்லையா? பெருமை கொள்ளுகிறவனுக்கு யாருப்பா எதிர்த்து நிற்கிறா? ஒருத்தனுக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னா முதல் எதிரி யாருன்னா தேவன் தான் உங்களுக்கு எதிரியா. தன்னை தாழ்த்துகிறவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து இதை தான் செஞ்சார் இல்லையா? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுவரைக்கு தன்னைத்தானே தாழ்த்தினாராம்? சிலுவை பரியந்தம் தன்மை தாமே தாழ்த்தினாராம். ஆதலால் பிதாவாகிய தேவன் எதனால்? தன்னை தாழ்த்தினபடியினால். நமக்கு எல்லாமே இயேசுதாங்க முன்னடையாளம். அவரை பார்த்து தான் நம்ம நடக்கணும், அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. தம்மை தாமே தாழ்த்தினார், சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினபடியினால் பிதாவாகிய தேவன் அவரை
எல்லா நாமத்துக்கு மேலாக இல்லையா, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவே தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரிபா கரதலபோ ஷபல பரதியான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க இவன் என்ன பண்றான், அது வாசிங்க. வான சேனைகள் ஆடியாங்க லைட்டா கொடுங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளை எல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னாம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நல்லா கேளுங்க. நாளும் நிமித்தமும் பார், நாளும் நட்சத்திரம் பார்க்கிறார். பில்லி சூனியங்களை அவர் அனுசரிக்கிறார். அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக அடுத்து அவர் பார்வைக்கு மிகுதியாயும் பொல்லாப்பானதை செய்தான். இருக்கட்டும். ஹல்லேலூயா. இவன் என்ன பண்றான், ஆலயத்தை கெடுக்கிறான். மனாசே ஆலயத்தை கெடுக்கிறவனாக இருக்கிறான். அங்க என்ன செய்யறான், தீமிதிக்கிறவர்களை தீமிதிக்கிறாங்களாம். தன்னைத்தானே தன்னுடைய சரியத்தை வரித்துக் கொள்ளும்படி எந்த தெய்வமும் சொல்லாதுங்க. உண்மையான நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உன் சரியத்தை நீ வரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில போய் இறங்கி நிற்கிறாங்க இல்லையா. தீமிதிக்கிறது, குறி கேட்கிறது, குறி சொல்ற ஆவிகளை குறித்து நான் வேகமாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு வார்த்தைக்குள்ள போகிறேன். குறி சொல்ற ஆவி என்ன செய்யும் தெரியுமா? நிறைய பேர் கேட்பாங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த மாதிரி உள்ள விஷயத்துல அநேகர் இருப்பாங்க. இந்த கைகளை காட்டி நீங்க குறி கேட்கிற பொழுது அது குறி சொல்றதுன்னு ஒரு பிசாசு, ஒரு அசுத்தாவி. அது உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் அதுக்கு தெரியுங்க. உங்க வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச எல்லா விஷயமும் எல்லா ஆவிகளுக்கும் தெரியும். ஆனா உங்க வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடியது, நாளைய தினத்தில் நடக்கக்கூடியது அதுக்கு தெரியாது. ஆக பிசாசு தந்திரமாய் பேசுகிற பொழுது அந்த நீங்க குறி சொல்ற அந்த மனுஷங்கிட்ட போய் அந்த ஆவியை வச்சு பேசுவாங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்களை தெளிவா சொல்லுவாங்க. ஏன்னா பிசாசுகளும் பொய்யான அற்புதங்களை செய்யக்கூடியது, மனிதனை வஞ்சிக்கக்கூடியது. இந்த வஞ்சனால தான் மனுஷனே விழுந்தான் இல்லையா. தேவன் நம்மை படைத்ததே நம்மோடு கூட உறவாடும்படிக்கு, நம்மை நேசிக்கும்படிக்கு, நம்மிடத்தில் அன்பை காட்டும்படிக்கு, அந்த உறவைக்குள்ளாக நம்ம இழுக்கும்படி தான் தேவன் மனுஷன். ஆனா பாருங்க, பிசாசு தந்திரமா அங்கே செயல்பட்டான். தேவனோடு இருந்தபடினால அவன் தேவனுக்கு ஒப்பாக அவன் தன்னை நினைத்துக் கொண்டு இன்றும் அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். தந்திரமாக என்ன செய்யறானா, உங்க வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதெல்லாம் அவன் அழகா சொல்லுவான். நீங்க அதை கேட்ட உடனேயே பாரியா சூப்பரா சொல்லிட்டாங்க, உங்களுடைய பிறந்த தேதி முத கொண்டு சொல்லுவாங்க. நான் இது எல்லாமே நானும் போய் என்ன செஞ்சேன், என்னுடைய வாழ்க்கையில நீங்க மாலையில வாங்க, நான் என்னுடைய சாட்சியை சொல்றேன், மிக அற்புதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த கைகளை காட்டி கேட்கிற பொழுது இந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போய் பேசுங்க இம்மிடியட்டா. அவன் இம்மிடியட்டா நம்ம யோவோட வாழ்க்கையை பார்த்துருக்கோம் இல்லையா. உத்தமனும் சன்மார்க்கமா நடந்து கொண்டு இருக்கிறான் தெரிஞ்ச உடனே அவன் ஆண்டவரை போய் தூண்டி விடுறான். ஆண்டவரே, எங்க உங்க பாதுகாப்பு வளையத்தை எடுத்து விடுங்க பார்ப்போம், உங்க கரங்களை கொஞ்சம் எடுங்க பார்ப்போம் மேல இருந்து, நான் கொஞ்சம் உள்ள புகுந்து பார்க்கிறேன். கர்த்தருக்கே சவால் விடுகிறான். இதுதான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைத்து தேவன் பாருங்க, அங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை குறித்து அங்க சோதனைக்காரன் போய் கேட்பான், கொஞ்சம் விட்டு கொடுங்க, உங்களை குறித்து ஆலயத்தில் இவ்வளவு அழகா பிரமாதமா ஆராதிக்குது, அந்நிய பாஷையெல்லாம் பேசுது, ரொம்ப அபிஷேகத்தில் நிறைந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்து, எங்க நான் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்து பார்க்குறேன், உங்களை அடுத்த நிமிஷம் அதே வாயினால் தூசிக்குதான் பாருங்க. இல்ல ஆலயத்தில் நல்லா பிரைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பக்தியா இருப்பாங்க, ஆனா வெளியில போனா, வீட்டுக்கு போனா, தெருக்கல்ல போனா அவங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் நாற்றம், அருவருப்பான வார்த்தைகள், பிள்ளைகளை தானே சபிக்கிறது. இதை சொல்ல நான் நேரம் இல்லை, பிள்ளைகளை நம்ம சபிக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அங்க நடக்கும். ஏன்னா உங்க வார்த்தையில இருந்து துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வர முடியாது. இங்க பாருங்க, நான் வேகமாக உள்ளே வருகிறேன் பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க 2 கொரிந்தியர் எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. நான் தொடர்ந்து நான் சொல்கிறேன். மாலையில் எல்லாரும் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்வார் உங்க வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அருகில் இருக்கிறவங்க, வீட்டில் அருகில் இருக்கிறவங்க, போராட்டத்தில் இருக்க, பிசாசு பிடியில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறவங்க தைரியமா கூட்டிட்டு வாங்க. என் தேவன் அற்புதங்களை செய்வார். சரி, எடுத்தவங்க வாசி 2 கொரிந்தியர்
இல்லை 1 கொரிந்தியர் எடுங்க சார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாராம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தாங்க ஆலயம். இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க ஆலயமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் தேவ ஆவியானவர் தேவன் உங்களுக்குள் வாசமா இருக்க விரும்புகிறார். அந்த ஆலயத்தின் அத்தனை மகிமையும் உங்களுக்குள்ளதான் இப்போ அடங்கி இருக்கிறது. அந்த உன்னதமான தேவன், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னதத்தில் வாசமாய் இருக்கிற தேவன் பூமியில எங்க வாசம் பண்ணுவார் அப்படின்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தில் அவர் வாசமாக இருப்பாராம். நீங்க நொறுங்கி போய் இருக்கலாம், உடைஞ்சு போய் இருக்கலாம், திக்கற்றவர்களாக இருக்கலாம். சங்கீதம் 68 ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் உண்டு. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தாலும், என் ஆண்டோட கண்களை நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? புறா சிறகுகளை போல அலங்கரிக்கப்பட்டவர்களாய் என் தேவனுடைய பார்வைக்கு நீங்க தெரியலாம். எனக்கு எத்தனையோ சகோதரிங்க இதே போல வீட்டு வேலை பார்க்குறவங்க துபாயில் மற்றும் அந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க. நிறைய ஸ்ரீலங்கன் பெண்கள்லாம் பேசுவாங்க, ஐயா நாங்கள் கிச்சனில் தான் படுத்து தூங்குறோம். எங்கள் கணவர் ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பிள்ளைகளை நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நான் என் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, ஐயோ பொம்பளை பிள்ளைங்களை வைத்திருக்கிறேங்கிறதுக்காக நான் வந்து என்ன செய்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கேன், அடுப்பு நடியில் கிடக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன், பலவீனத்தோடு. என்னை பார்க்கறதுக்கு என் எஜமான் என்ன செய்யறதில்ல, பணம் கூட தருவதில்லை. இருக்கிற வரை போய் பார்ப்போம். ஒவ்வொரு சகோதரிகள் பேசுகிற பொழுது ஐயோ நமக்கெல்லாம் கேட்டு ஆறுதலே சொல்ல முடியாது. கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை என் இருதயத்தை உலுக்கின ஒரு சம்பவம் உண்டு. பிஷப் பட்டம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு மனுஷன், பிஷப் பட்டம் பெற்ற ஒரு மனுஷன், அவங்களுடைய மனைவி ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. யூஎஸ்ல இருந்து அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அந்த சகோதரி எலிசபெத் அவங்க பேர். ஆண்டவர் மேல அவ்வளவு பிரியம். அவங்க சொந்தமாக அவங்களுக்கு சொந்த வீடு, 2 வீடு இருக்கு, சொந்த கார், 2 பிள்ளைங்க அவங்களுக்கு. எத்தனை பெரிய ஊழியக்காரங்க போனாலும் அங்க போகாம இருக்க முடியாது. எல்லா ஊழியக்காரங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இவர் பிஷப் பட்டம் வாங்கினவர், படிச்சு. அவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், இந்த சகோதரி ஸ்ரீலங்கன். பாருங்க நடந்தது என்னது அப்படின்னா, அந்த மனுஷனுக்குள்ள இச்சை என்கிற ஒரு பிசாசு உள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க கவனிக்காம அதை விட இவங்க என்னதான் ஜெபித்தாலும், அவர் பாருங்க என்னதான் பிஷப் பட்டம் வாங்கினாலும், அவர் கடைசியாக என்ன நடந்தது தெரியுமா? அந்த அருவருப்பான காரியத்துக்காக இன்னொரு பெண்ணை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தன் பிள்ளைகளை வைத்து, ஏன்னா அங்கே உள்ள அந்த ரூல்ஸ்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் வித்தியாசமாக இருக்குது. பிள்ளைங்க உங்களை குறித்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். பிள்ளைகளை கவர்மெண்ட் அது கேர் எடுக்கிறதுக்கு 18 வருஷம் பார்க்க முடியாதான். எப்படி இருக்கு, சொந்த பிள்ளைங்களை நீங்கள் பார்க்க முடியாது. என்னோட தாயார், என்னோட பெற்றோர் என்னை கொலை செய்ய வர்றாங்க அப்படின்னு சொன்னால், என்னை வந்து ரொம்ப சித்திரவதை செய்கிறாங்கன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குமா. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற பொழுது அது கூட படிக்கிற ஒரு ஃபாரின் கலாச்சாரத்தில் ஒரு பொண்ணு வந்து அது என்ன சொல்லுதான், உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்து உன்னை வந்து தலைவாணியை வச்சு உன்னை அமுக்கி கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி நீ உன் டீச்சர்கிட்ட சொல்லு. டீச்சர் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஒன்று என்ன செஞ்சு உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து பிரித்து ஒன்னே இங்கே ஸ்கூலுக்கு என் கூட கொண்டு வந்துடுவாங்க. இங்கே நல்லா ஜாலியாக இருக்கலாம். நம்ம அங்கே உள்ளே போயிட்டா எல்லா கெட்ட பழக்கங்களையும் பழகிடுவாங்களாம். எல்லா அருவருப்பான கிரி, கஞ்சா முதல் அடிமை, அந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காரியத்தில் எல்லாமே இருக்குதுங்கிறாங்க. இந்த சகோதரி எனக்கு அங்கேருந்து ஃபோன் அடித்து அவங்க நடுங்கினாங்க, பயந்தாங்க. ஐயா எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு, கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, எங்கிட்ட வந்து அவங்க விசாரணைக்கு வருகிறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை போய் ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்கிறது. அதே போல வாலிப பிள்ளைகளுக்குள்ள எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றுகிறவன் பிசாசானவன். தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உங்கள் இருதயத்தை பரிசுத்தமுள்ளதாய் காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த செய்தி எடுத்து பேசினா எனக்கு மணிக்கணக்கு பத்தாது. நான் அநேக காரியங்களை அதனால கட் பண்ணி போகிறேன். உங்கள் கூட பேசுவார், நீங்கள் இதை எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்க. என் தேவன் உங்கள் கூட பேசுவார். நீங்கள் தான் ஆலயம், நீங்கள் தான் ஆலயம். ஹல்லேலூயா. உங்கள் நேரங்களை வீணாக செலவு செய்யாதுங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைம் அதை நீங்கள் என்னதுங்க, காலம் பொன்னை போன்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் விலையேறப்பட்டதான். நீங்கள் வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டுமாம் தேவனிடத்தில். மனுஷன் வீணா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். ஆலயம் பரிசுத்தம் உள்ளது, உங்கள் சரீரம் பரிசுத்தம் உள்ளது. அதை இச்சைகளுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்க முடியாது, ஒருபோதும் இடம் கொடுக்க முடியாது. பாருங்க, அந்த நான் சொன்ன அந்த பிஷப்புங்கிறவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னுடைய மகனை வைத்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி தன் சொந்த மனைவியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாருங்க. அந்த அம்மா 3 மாசம் ஜெயிலில் உட்கார்ந்துருக்கு. தன் கணவரையே நம்பி இருந்த மகள், தன் கணவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே என் கணவர் தான். யாரை வேணாலும் பிசாசு வஞ்சிப்பான், எந்த நேரத்தில் வேணாலும் வஞ்சிப்பான். வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவனா. எவனை விழுங்கலாம் என்று சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு சொல்லி அவன் எப்பண்டா நேரம் கிடைக்கும், எப்பண்டா டைம் கிடைக்கும், நீங்க கொஞ்சம் அசந்தீங்கன்னா போதும் உங்களை தூக்கி சாப்பிட்டு விட்டுருவான். ஆண்டவர்கள் வந்த பிள்ளைங்க தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். நீங்க அதுக்கப்புறம் என்ன அந்நிய பாஷை பேசினாலும் சரி, என்ன அபிஷேகத்தில் நீங்க பண்ணாலும் சரி, அவைகள் எதுவுமே எங்க போகாது, பரலோகத்துக்கு போகாது. தேவன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்கள் மேல என் தேவ ஆவியானவர் அசைவாடணும். உங்களுக்கும் என் தேவனுக்கும் கனெக்ஷன் இருக்கணும். உங்களுக்குள்ள பரிசுத்தம் காணப்பட வேண்டுமா? அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இல்லையா? இந்த நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும், நம்முடைய சரீரத்தில் வந்து வாசம் பண்ணணும், நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக தான் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே என் இயேசு உங்களுக்காக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க வேண்டும். 33 வருடம் அவர் வாழ்ந்து அவர் சொன்னார், என்னிடத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை உங்களால் சொல்ல முடியுமா? அவர் அழிப்பதற்கு எத்தனையோ தடவை பிசாசு முயற்சி செஞ்சான் இல்லையா? மேல மலையிலிருந்து தள்ளி விடலான்னு பார்த்தாங்க. அவரை கொலை செய்வதற்கு பல திட்டங்களை பிசாசு போட்டுக்கொண்டே இருந்தான். அவர் பிறந்தது முதல் கொண்டு. உங்க மேல தேவனுடைய திட்டம் இருக்குன்னு சொன்ன போராட்டங்கள் இருக்கும். அதை கண்டு பயந்து போகக்கூடாது, தைரியமா நிற்க வேண்டுமா? வேதம் கற்றுத்தருகிறது, பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை கண்டு சோர்ந்து போகாதுங்க. என்ன வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள்லாம் சொன்னால் நீங்கள் எல்லாம் அதெல்லாம் கேட்டு அசந்து போயிடுவீங்க. ஆனாலும் என் தேவன் பாருங்க, என் மேலே வச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் என்னை ஒரு பிசாசும் தொட முடியாது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்களை ஒரு அசுத்தாவியும் தொட முடியாது. உங்க மேலே என் தேவ திட்டம் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கு அவனால முடியாது. ஆனால் நீங்க இடம் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். நீங்கள் இடம் கொடுத்தா மட்டும் தான் நடக்கும். நான் அநேகர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ஜெபிக்கிறப்ப சொல்லுவாங்க, ஐயா நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ போகிறேன், எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஜெபிச்சிட்டாங்க, மறுபடியும் அந்த பிசாசு வந்துடுது, மறுபடியும் பிரச்சனை வருகிறது. ஏன் மறுபடியும் வருகிறது? உங்களை சோதிச்சு பாருங்க, உங்க ஆலயத்தை சோதிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஆண்டவருக்கு தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை விடுங்க. ரொம்ப முக்கியமாக நான் சொல்லுவேன், உங்க உற்றார் உறவினரிடத்தில் நீங்கள் சமாதானமாக இல்லை அப்படின்னு சொன்னா, உங்க இருதயத்தில் இன்னைக்கு ஒரு மனுஷன் கேட்டா, எப்பா உனக்கு யாருப்பா உனக்கு எதிரி? உடனே சொல்லுவாங்க, என் மாமியார், என் மருமக, என் சித்தி, என் சித்தப்பன், என் அண்ணன், என் தம்பி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கசப்பை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாகும். பிசாசுகள் ஒன்னொன்னா உள்ள வரும். ஹல்லேலூயா. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கும், உங்களுக்கே தெரியாது. இயேசு கிறிஸ்து வந்து கற்றுக் கொடுத்த முதலாம் கற்பனை என்னங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பனையாக இருக்கிற இன்னொரு கற்பனை நான் சொல்லுகிறேன், உன்னை நேசிக்கிறது போல உன் சகோதரனையும் நேசி. இதுதான் என் இயேசு கற்றுக் கொடுத்தது. நான் இயேசுவோட ஃபாலோவர்ஸ் சொல்லிக்குவாங்க. இயேசுவை பிடிக்கும், நானும் சபைக்கு போறேன், நானும் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க.
நீ கிறிஸ்தவன் என்று சொன்னா முதல்ல வாழ்க்கையில் இந்த சமாதானம் பண்ண தெரிய வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்ககிட்ட ஆவியானவர் பேசிக்கொண்டு இருப்பார் என்று சொன்னால் இதை நீங்கள் நிறைவேற்றி பாருங்க. ஒரு கடைசியாக ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். என்னிடத்தில் நான் கடந்த நாட்களில் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒருவர் வந்து ஆலயத்திலேயே தங்கி கிடப்பார். ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா வேலையும் பார்ப்பார். ஆலயத்துக்கு ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் அவருக்குள்ள ஒரு பிசாசு வருடக்கணக்கா, எத்தனை வருஷம் தெரியுமா, 20 வருஷம் போராடி கொண்டே இருக்குது. அந்த மனுஷனுக்குள்ள வியாதி பலவீனங்கள் வந்து கொண்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்கு. டாக்டர் பல விதமான காரியங்களை சொல்றாங்க. கேன்சர் முதல் கொண்டு அவருக்கு சொல்லியாச்சு. வயிறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வீங்கி போய் இருக்கு. அவருக்கு ஆள் ஒல்லியா இருக்கிறார், ஆனால் வயிறு எப்படி பொத்தக்குட்டி மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு. அப்போ அந்த மனுஷனுக்கு ஜெபிக்கிற பொழுது அவரை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, இவர் இந்த ஆலயத்துக்கு என்று எல்லா உதவியும் செய்வார், ஆலயத்திலே தான் இருப்பார், எங்க ஊழியத்தில் இவர் தான் பக்கபலமா இருப்பார். ஆனா ஐயா இவருக்கு ஒரே போராட்டம், இது போகவே மாட்டேங்கு. இந்த பலவீனத்திலிருந்து அவர் விடுதலையாக முடியல. பிள்ளைக்கு 37 வயதாயித்து, தன் மகளுக்கு இன்னும் திருமணமாகல, திருமண தடை, அவர் வாழ்க்கையில ஆசீர்வாத தடை. அவர் மேல கையை வைத்த பொழுது ஆவியானவர் சொன்னார், நீ அவங்கிட்ட கேளு, தன் சகோதரனை இதுவரைக்கும் மன்னிக்காம தன் சகோதரனுக்கு கூடிய சொத்து பத்திரத்தை அவன் தன் கையில் வைத்திருக்கிறான், கேளுன்னு சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆலயத்துக்கு உதவியா இருக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, உங்க சொந்த சகோதரனுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருடைய பத்திரத்தை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க உங்க லாபகரத்துக்காக. நான் பேசின வார்த்தை அவருடைய இருதயத்தை உடைத்தது. அவர் ஆச்சரியப்பட்டார். இம்மீடியட் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அடுத்த அவங்க அந்த பாஸ்டர் என்ன சொன்னார், ஐயா அடுத்த நான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, நீங்க உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்கியா, நிறைய எங்களுக்கு இந்த சாட்சிகள் எங்களுக்கு தேவைப்படுது, நீங்க அடுத்த மாசமும் இதே டயத்தில் நீங்க வரணும்னு சொன்னேன். அடுத்த மாசம் நான் அந்த சர்ச்சுக்கு போகிறேன். போனா முதல்ல என்கிட்ட ஓடி வந்தது அந்த மனுஷன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஐயா நீங்க அன்னைக்கு பேசினீங்க, வார்த்தை பேசினீங்க, என்னால் தூங்க முடியல. 20 வருஷம் என் சகோதரன்ட்ட நான் பேசாம அவனிடத்துல வஞ்சித்து வைத்த அவனுடைய சொத்து பத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு போய் என் சகோதரனுடைய கையில கொடுத்தேன். அவர் சொல்லாரு, ஐயோ இப்படி ஒரு பாசத்தை, இப்படி ஒரு அன்பை நான் இதுவரைக்கும் என் குடும்பத்தில் நான் பார்த்ததில்ல. என் சகோதரனை கட்டி அணைச்சி அவனை முத்தம் கொடுக்கிறான், என் கண்ணில கண்ணீர், அவனுடைய கண்ணில கண்ணீர், என் குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர்ல நிற்கிறோம். எவ்வளவு பெரிய அன்பு அதில் வெளிப்பட்டது. இப்பொழுதுதான் நான் உணர்ந்துகிட்டேன், நான் பண்ணினது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான். பாருங்க, அவர் ஓப்பனா போயிட்டு எனக்கு வந்து சாட்சி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் சொல்றார், ஐயா இப்ப எனக்கு இந்த வயிற்றில் உள்ள அந்த குடு உள்ள இருக்கிற பிரச்சனைகளை மாறிச்சு, வயிறு வீக்கம் குறைஞ்சிருச்சு. அவர் சொல்ல, இப்ப நான் படுத்தா தூங்க முடியுது, இரவுல தூக்கம் இல்லைன்னு புலம்புனார். அவர் சொல்ல, ஐயா நல்லா தூங்குறேங்க ஐயா, இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் அவ்வளவு அற்புதம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் ஐயா. அல்லேலூயா. என் இயேசு இதைத்தான் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் தேவ ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிற உங்கள் ஆலயத்தை கெடுக்காதிருங்கள். நீங்கள் தான் ஆலயம். இந்த சரீரம் பாவத்துக்கல்ல, விபச்சாரத்துக்கல்ல, வேசித்தனத்துக்கல்ல, இச்சைகளுக்கல்ல, உலக பிரகாரமான காரியங்களுக்காக அல்ல. இது தேவன் படைத்தது உங்களை தம்முடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.